இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேமெண்ட் கலெக்ஷன் மிஷின் வந்து டெமோ பார்க்க போகிறோம். இதான் மிஷினு. இதில் பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். எஸ்கேப் பண்ணுறேன். பிக்மி லோனு சிட்டு செட்டிங்கு ரிப்போர்ட்டு டூப்ளிகேட் பில் பிரிண்ட்டு செலக்ட்டு கஸ்டமர் லெவல். சரிங்களா? இப்போ பிக்மினா பேமெண்ட் கலெக்ஷனு, லோனுனா நீங்கள் லோன் கொடுத்துருப்பீங்க, அந்த சிட்டுனா சிட்டு கலெக்ஷன். இப்போ நான் பிக்மி பேமெண்ட் கலெக்ஷன் போடுறேன். பேமெண்ட் கலெக்ஷன் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் நம்பர் வச்சுருப்பீங்க. அக்கௌண்ட் நம்பர் நான் எக்ஸாம்பிளுக்கு 1ன்னு கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். ஆல்ரெடி பேடுன்னு வந்துருக்கு. நான் இப்போ அதில் ஒரு பில் அடித்தா என்ன பேடுன்னு வந்துட்டு. இப்போ 2ஆம் நம்பர் கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். அவங்க வந்து ப்ரீவியஸ் பேலன்ஸ் வந்து 300 இருக்குது. கரண்ட் மந்த்து கலெக்ஷன் ஒன்றுமே பண்ணலை. என்டர் அமௌண்ட்டு இப்போ வந்து 300 இப்போ 400 பேமெண்ட் கலெக்ஷன் போடுறேன். 400 என்ட்ரு கொடுக்குறேன். பிரிண்ட் பண்ணவும் இருக்குது. என்ட்ரு கொடுத்துட்டா பில்லு வெளியே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா பில்லில் பார்த்தீங்கன்னா தெரியும். டேட்டு, டைமு, ஏஜென்ட் நேமு, அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, சுனில், அக்கௌண்ட் ஓப்பனிங் டேட்டு இன்றைக்கி, அப்புறம் அக்கௌண்ட் கோடு 2, பாக்கி டோட்டல் பேலன்ஸு 300, கரண்ட் மந்த்து கலெக்ஷன் 400, டே கலெக்ஷன் 400 வந்துருக்கு. டோட்டல் பேலன்ஸ் வந்து 700 ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது பேமெண்ட் கலெக்ஷனு. அப்புறம் வந்து லோனு. இப்போ 2ஆம் நம்பர் கொடுத்தீங்கன்னா லோனு, அக்கௌண்ட் நம்பர் சும்மா 3ன்னு கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். இவங்களோட இது எல்லா டீட்டெயிலும் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அக்கௌண்ட் ஐடி 3, பேர், ப்ரீவியஸ் டோட்டல் பேலன்ஸு 30,000 காமிக்கி. கரண்ட் மந்த்து கலெக்ஷன் எதுவும் கலெக்ஷன் பண்ணல. டியூ பேலன்ஸு 77,460 இப்போ வந்து பேமெண்ட் வந்து ஒரு 5,000 பே பண்ணுறாங்க அப்படின்னு போடுறேன். 5,000 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். பிரிண்ட் பண்ணுவான்னு கேட்கு. இப்போ மறுபடியும் ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 5,000 கலெக்ஷன் ஆகிடுச்சு. டே கலெக்ஷன் வந்து 5,000 ஆகிருக்கு. டியூ அமௌண்ட் 7,69,600. டோட்டல் பேலன்ஸு 25,000 இருக்குது. இது பாருங்கள், இந்த மாதிரி கலெக்ஷன் வந்துடும். பேமெண்ட்டு கலெக்ஷன் எல்லாம் காமிச்சிடும். அடுத்து வந்து சிட்டு கலெக்ஷன் பண்ணி காமிக்கிறேன். சிட்டு 3ஆம் நம்பர். இந்த ஒரே மிஷின் தான், எல்லா பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அக்கௌண்ட் நம்பர் 2ன்னு கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு ஆல்ரெடி சேவ்டு பண்ணியிருக்கோம். அதனால் அப்புறம் 3ஆம் நம்பர் கொடுக்குறேன், அக்கௌண்ட் நம்பர் 5ன்னு கொடுக்குறேன், என்ட்ரு. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அக்கௌண்ட் நம்பர் தான். சரிங்களா? இப்போ சிட்டு கலெக்ஷன் என்டர் அமௌண்ட் இது வந்து 1000, டோட்டல் பேலன்ஸ் 1000 இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு 1000 வாங்குகிறோம், என்ட்ரு கொடுக்குறோம். பிரிண்ட் பண்ணுவான்னு இருக்குது, பிரிண்ட். சரிங்களா? இவன் பாருங்கள், சிட்டில் வந்து ப்ரீவியஸ் பேலன்ஸ் 1000 இருக்குது. அப்போ கரண்ட் பேலன்ஸு 1000, இன்றைக்கி கலெக்ஷன் 1000 வந்திருக்கும். இப்போ ரிப்போர்ட்டு 5ஆம் நம்பர் ரிப்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். சம்மரி ரிப்போர்ட்டு, பிக்மி ரிப்போர்ட்டு, லோன் ரிப்போர்ட்டு, சிட் ரிப்போர்ட்டு. ஒன்று சம்மரி ரிப்போர்ட்டு காமிக்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி டேட்டு. சரிங்களா? என்ட்ரு கொடுக்குறேன். இது வந்து இன்றைக்கி கலெக்ஷன் டோட்டல் அமௌண்ட்டு, டோட்டல் பேலன்ஸ் 2 டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு. டோட்டல் கலெக்ஷன் வந்து 900. லோன் கலெக்ஷன் வந்து 2 ஆகிருக்கு. டோட்டல் கலெக்ஷன் வந்து 7,000. சிட்டு கலெக்ஷன் 6,000. இந்த மாதிரி 3க்குமே என்னென்ன கலெக்ஷன் எவ்வளோ வேணால் ஆகிருக்குன்னு வந்துடும். அப்புறம் தனித்தனியாக பார்த்துக்கலாம். இப்போ 2ஆம் நம்பர் கொடுத்தோம்னா பேமெண்ட் கலெக்ஷன் இதில் வந்துடும். பாருங்கள், 900 வந்துருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து லோன் ரிப்போர்ட் 3ஆம் நம்பர், இதில் இந்த மாதிரி வந்துடும் ரிப்போர்ட்டு, லோன் கலெக்ஷன் ரிப்போர்ட்டு. அப்புறம் எஸ்கேப்பு. இது இந்த மாதிரி வந்துடும். இந்த ரிப்போர்ட்டை நம்ம எக்ஸலுக்கு அனுப்பிச்சிக்கலாம், கம்ப்யூட்டர்லையும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மிஷினில் வந்து கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதான் மிஷினு. சேல்ஸ் அண்ட் சர்வீஸுக்கு கூப்பிடுங்க. நம்ம கம்பெனி பேர் மைக்ரோ ஸ்டாண்டர்ட்ஸ். இதில் மைக்ரோ ஸ்டாண்டர்ட்ஸ்.